தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து அன்பு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உண்மையாக மகிழ்ச்சியா சந்தோஷமாக ஆமே. தேவன் 2 மாதங்களை கடந்து 3வது மாதத்துல நாம் பிரவேசிக்க ஒருவரையே நமக்கு உதவி செய்தார். புதிய மாதத்தை தேவனுடைய கருத்தில் நன்றி சொல்லுகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் நமக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஓகே, நம்ம வேகமா கடந்து போலாம். இந்த புதிய மாதத்திற்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான செய்தி என்ன, வாக்குத்தத்த வார்த்தை என்ன? தேவனிடத்திலே நாம் செபித்த போது ஆண்டவரிலே காண்பித்த வசனத்தை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம், 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த தலத்திலே செய்யப்படும் செபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவளமாக இருக்கிறது. இந்த புதிய மாதத்திற்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன, தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு என்ன, தேவன் நமக்கு கொடுக்கிற அதாவது உறுதியான வார்த்தை என்னவென்றால், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் செபங்களுக்கு என் கண்கள் திறந்த விதம், என் செவிகள் கவனிக்கிறவளமாய் இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு பார்க்க மட்டும் நான் சொல்லிடுறேன், டைம் இல்லை. அதாவது இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு நம்பிக்கை, பெரிய ஒரு மன தைரியம் என்னவென்றால் அவருடைய ஜெபம் தான். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறான். வேகமாய் சில வசனங்களை சொல்கிறேன், எழுதுறோம், நீங்க சீக்கிரமா எழுதி கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவனே என் ஜெபத்தை கேட்டவர்களும் என் விண்ணப்பத்திற்கு எப்பொழுதும் என் மறைந்திராதேயும். என் ஜெபத்தை கேட்டவர்களும் என் விண்ணப்பத்திற்கு எப்பொழுதும் என் மறைந்திராதீங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்றான். அதே சங்கீதக்காரன் 61ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை என் கவனியும் ஆண்டவரே. அல்லேலூயா. என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும் ஆண்டவரே. அல்லேலூயா. அதே சங்கீதக்காரன் 64ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் எழுதுகிறான், தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை நீர் கேட்டவர்களும் ஆண்டவரே. அல்லேலூயா. என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை என்ன பண்ணுங்க, நீங்க கேட்டவர்களுக்கு ஆண்டவரேன்னு சொல்லி எழுதுகிறான். அதே சங்கீதக்காரன் 65ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் எழுதுகிறான், ஜெபத்தை கேட்கிறவரே நல்லவர் நல்லவர், ஓ என் கோட்டை, என் துருகம், என் கேட்க, என் நல்லென்று பெயர் 65ஆம் சங்கீதத்தில் ஒரு பெயர் வைத்தான், என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் பெயரை சூட்டினவர். ஓ சங்கீதக்காரன் தான் அந்த பெயரை சூட்டினார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 71ஆம் சங்கீதம் 71ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்துல பாருங்க, தேவனே எனக்கு தூரமாக தெரியும், என் தேவனே எனக்கு சகாயம் எப்பொழுதும் தீவிரியும் ஆண்டவரே. தேவனே எனக்கு தூரமாக தெரியும், எனக்கு சகாயம் பண்ணுவதற்கு, எனக்கு உதவி செய்வதற்கு எப்பொழுதும் நீ தீவிரியும் ஆண்டவரே என சொல்லி எழுதுகிறான். அதே சங்கீதக்காரன் 102ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே பாருங்கள், கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்திலே சேர்ப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறான். அல்லேலூயா. என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் எப்பொழுது உம்மிடத்திலே சேர்வதாக என்று சொல்லி ஜெபிக்கிறான். அதே சங்கீதக்காரன் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்கிறான், கர்த்தாவே ஏன் தூரத்தில் இருக்கிறீர், ஓ என்னுடைய ஆபத்து நேரங்களிலே நீர் ஏன் தூரத்திலே எனக்கு முன்பு உமக்கு முன்பாக என்னுடைய முகத்தை ஏன் மறைந்து இருக்கிறீர். அல்லேலூயா. என் ஆபத்து நேரத்திலே நீர் ஏன் மறைந்து இருக்கிறீர் என்று சொல்லி கதறுகிறான்.
அல்லேலூயா. கடைசியாக சங்கீத புத்தகம் 22ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், சங்கீத புத்தகம் 38ஆம் சங்கீதமும் 21ஆம் வசனம் நீங்கள் வாசியுங்கள். சங்கீதம் 22:1, சங்கீதம் 38:21. என் தேவனே, என் தேவனே, ஏனெனை கைவிட்டு எனக்கு உதவி செய்யாமலும் நான் கண்களில் சொன்ன வார்த்தைகளை கேளாமலோ தூரமாக இருக்கிறேன். சங்கீதக்காரனுக்கு தாங்க முடியல. என்னன்னா, என் தேவனே, என் தேவனே, ஏனெனை கைவிட்டு நான் கதவில் சொல்கிற வார்த்தைகளை கேளாமலும் எனக்கு உதவி செய்யாமலும் ஏன் எனக்கு தூரமாய் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். 38ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 21ஆம் வசனத்தை பார்க்கலாம். 38:21. கர்த்தாவே, என்னை கைவிடாதேயும், என் தேவனே எனக்கு தூரமாகாதேயும். அல்லேலூயா. அப்பதான் நான் சில புத்தகங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதாவது என்ன சொல்ல விரும்புறேன்னா, சங்கீதக்காரன் சங்கீத புத்தகத்திலே இது ஒரு புதிய புத்தகமா இருந்தாலும், இது ஒரு ஆராதனை புத்தகமா இருந்தாலும், நன்றி செலுத்தக்கூடிய ஒரு புத்தகமா இருந்தாலும், சங்கீதக்காரன் கவனிங்க என்ன எடுத்துன்னா, என் தேவனே, என் விண்ணப்பத்திற்கு நீ செவி சாயும், என் கூப்பிடுதலை நீ கேட்டோ, என் சத்தத்துக்கு நீ செவிகளோ, ஆபத்து நேரங்களிலே, பிரச்சனை நேரங்களிலே, பாடுகிற நேரங்களிலே நாம் நம்மை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு தூரமாய் போய்விடாதையும், எப்பொழுது என் அருகிலே என் பக்கத்திலே இருந்து நான் கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு செவி சாயும் என்று. அல்லேலூயா. ஏனென்றால் கவனிங்க, கிறிஸ்துவுக்கு இருக்கக்கூடிய பெரிய இன்னைக்கு ஒரு தைரியம் என்னவென்றால், என் ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், என் விண்ணப்பத்தை என் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், என்னுடைய வேதனையை என் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், என்னுடைய கூப்பிடுவதை என் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், என்னுடைய அங்கலாய்ப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறார். என்னுடைய வேதனையுடைய ஜெபம், என்னுடைய கூப்பிடுவதை பகிர்ந்து கொண்டாரு எல்லாவற்றுக்கும் எனக்கு செவி சாய்க்கிற ஒரு தேவன் உண்டு. அப்பேற்பட்ட தேவனிடத்திலே நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் ஒரு நாள் என் ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்தன் சொன்னா, நான் விழுந்து கிடப்பது வீழ்ச்சி அல்ல, ஏன்னா என் அப்பாவின் சமூகத்தில்தான் நான் விழுந்து கிடக்கிறேன். அல்லேலூயா. நல்லா இருக்கா? அல்லேலூயா. நான் விழுந்து கிடப்பது எனக்கு வீழ்ச்சி அல்ல, ஏனென்றால் என் அப்பாவின் சமூகத்தில் தான் நான் விழுந்து கிடக்கிறேன். நான் கண்ணீர் விடுவது எனக்கு காயம் அல்ல, ஏனென்றால் நான் என் கர்த்தரின் பாதத்தில் தான் தண்ணீர் விடுகிறேன். அல்லேலூயா. நான் கலந்து கொண்டிருக்கிறது எனக்கு கலக்கம் அல்ல, ஏனென்றால் கல்வாரி நாயகத்தில் தான் நான் இப்பொழுது கதறி கொண்டிருக்கிறேன். கடைசியாக சொன்னால், நான் பதறி போவது நான் பரிதப்பிக்கை அல்ல, பரிசுத்தரின் பாதத்தில் தான் பதறி கொண்டிருக்கிறேன். நான் தளர்ந்து போவது தள்ளாடுவதற்கு அல்ல, எல்லாவற்றும் தண்ணீர்கள் மத்தியிலே நடத்தி நேர்மையான பாதையிலே என்னை கொண்டு போய் விடுவதற்காகவே. விழுந்து கிடக்கிறது எனக்கு வீழ்ச்சி கிடையாது, நான் தண்ணீர் படிக்கிறது எனக்கு காயம் கிடையாது, நான் பதறி போகிறது எனக்கு நான் பரிதவிக்கிறதுக்கு கிடையாது, நான் கலங்கி போகிறதுக்கு நான் கண்ணீர் விட்டு துயரத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு கிடையாது. இதெல்லாம் நான் ஏன் செய்யறேன், எதுக்காக செய்யறேன், யாரிடத்துல செய்யறேன், எந்த நம்பிக்கையில செய்கிறேன், என் கல்வாரி நாயனுடைய சமூகத்திலே என் கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கிறேன். அவரின் ஜபத்திற்கு நிச்சயமாக பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் அதே தேவன் தான் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீ செய்கிற உன் ஜபத்திற்கு என் கண்கள் திறக்குவீர்களோ, என் கண்கள் கவனித்து கேட்கிறாமா இருக்கிறது, உன் ஜபத்திற்கு நாம் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நான் சொல்லி பார்க்கிறவராக இருக்கிறேன். நீ செய்கிற விண்ணப்பத்திற்கு நிச்சயமாக பதில் உறுதிப்படுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். நல்லா இருந்தா விழுந்து நம்ம பல நேரத்துல நம்ம விழுந்து போற மாதிரி ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. பல நேரத்துல நம்ம பதறி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை, பல நேரத்துல நம்ம கலங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அல்லேலூயா. பல நேரத்துல நம்ம பதற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. அல்லேலூயா. ஆமென். ஏன்னா நம்ம பதற மாதிரி, கலங்குற மாதிரி, விழுந்து போற மாதிரி இருந்தாலும் அது நமக்கு வீழ்ச்சி கிடையாது. கர்த்தருடைய சமூகத்துலதான் விழுந்து கிடக்கிறேன். நேரத்துல அவர் தூங்கிடுவாரு, கண்ணீரை தொடர்ந்துட்டாரு, நேரத்துல என்ன முற்றிலுமாக வெள்ளப்படுத்திடுவாரு, ஏற்ற நேரத்துல என் கண்ணீருக்கெல்லாம் கர்த்தருக்கு பலன் கொடுத்துருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாக்கியத்தை பாத்தீங்கன்னா, நான் யாரிடத்துலயும் நான் யாரையும் கேட்கல, நானே தான் எழுது, என்னுடைய அனுபவத்தை வச்சு எழுது. பல நேரத்துல நம்ம விழுந்து கிடக்கிறதுக்காக வேதனைப்படுறோம், ஆனா நோ ப்ராப்ளம், நம்ம கஷ்டப்பட வேண்டும்,
நம்ம விழுந்து கிடக்கிறது வீணானது அல்ல, தேவனுடைய சமூகத்துலதான் வந்து அது ஒரு நாள் நமக்கு வீழ்ச்சியை கொடுக்கவே கொடுக்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலையில கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்? தேவனுடைய ஜெபங்களை கேட்கிறார். நம்முடைய ஜெபங்களை கேட்கிற பகுதியில் சொல்லுங்க. கர்த்தர் உங்க விசுவாசம் இருந்தா சொல்லுங்க. ஆண்டவர் உங்க ஜெபத்தை கண்டிப்பா ஆண்டவர் கேட்கணும்னா மற்ற ஜெபத்தை கண்டிப்பா கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கும். உங்க பதில் கொடுப்பார். எப்படியாவது நம்ம அறிக்கையிட்டாங்க. அதான் ஒவ்வொரு ஜபத்திற்குள்ள ஜபிக்கும் போது எழுதி வைத்து ஜோமன் வாங்கலாம். அவங்க சொல்றாங்க, நான் செபித்து எழுதி வைத்து ஜெபித்த எல்லா ஜபத்துக்கும் கிட்டத்தட்ட 99% ஜபத்திற்கான பதிலை என் தேவன் எனக்கு கொடுத்து விட்டாங்க. நான் ஜெபிக்கிறது, நான் மன்றாடுகிறது, நான் விண்ணப்பத்தை வைக்கிறது ஒரு மனுஷனிடத்தில் அல்ல, ஒரு செத்து போன இடத்துல அல்ல, உயிரோடு கூட இருக்கிற இடத்துல என் விண்ணப்பத்தை வைத்திருக்கிறேன். அவரின் விண்ணப்பத்திற்கு நிச்சயமாக நடக்காது என்ற அர்த்தம் நிச்சயமா நமக்கு செய்யணும். ஒருவேளை நீங்க ஜெபித்திருக்கலாம், பல நாட்களாக நீங்க ஜெபித்திருக்கலாம், ஜெபித்து ஒருவேளை நீங்க தோற்று போயிருக்கலாம், ஜெபித்து ஒருவேளை ஜெபத்தையே நீங்க விட்டு இருக்கலாம். ஐயோ நடக்காது போல இருக்கு, இது ஆண்டவனுக்கு கொடுக்க மாட்டார் போலது. இல்லவே இல்லை. இந்த நேரத்தில் கர்த்தர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்தணும். உங்கள் மடியில வந்து போட எந்த நேரத்துல உங்க வீட்டு வாசப்படிய வந்து அது கட்டும். எந்த நேரத்துல உங்க பொக்கிஷையும் தங்கங்களை திறப்பார். எந்த நேரத்துல உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட அந்த வாசலை கர்த்தர் திறப்பார். எந்த நேரத்துல ஏற்கனவே போட்டிருக்கிற வாசலை திறக்கிறது மட்டுமில்லை, வாசலை போட்டி உனக்கு வர வேண்டிய கர்த்தர் உன் பக்கமாய் உன் திசையாக உன் அருகிலே உன் குடும்பத்துக்கு நேராக உன் சதாவுக்கு இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிற வாக்கு என்ன? இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபங்களுக்கு என் கண்கள் திறந்து போயிடும். கவனிக்கிறோமா? எந்த நம்பிக்கையில எந்த நம்பிக்கையில் அழுது, எந்த நம்பிக்கையில் அங்கலாகிறீங்க, எந்த நம்பிக்கையில போய் விட்டாருங்க, எந்த நம்பிக்கையில செய்தி எழுக்கும் போது நான் ஆரம்பிக்க சொன்னேன். எந்த நம்பிக்கையில நாங்க தண்ணீர் வடிக்கிறாங்க, எந்த நம்பிக்கையில நாங்க கடல் வாங்குறோம், எந்த நம்பிக்கையில நாங்க விண்ணப்பத்தை வைக்கிறோம். உலகத்திலேயே நம்பிக்கையோடு கூட எங்கள் கோரிக்கைகளை, எங்கள் விண்ணப்பங்களையும், எங்களுடைய எல்லா சபங்களையும், எங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் உலகத்திலேயே நம்பி வைக்கக்கூடிய ஒரு இடம் உங்க சமூகம். எங்கேயுமே நாங்க நம்பி வைக்க முடியாது, எங்கேயுமே நம்பி வைக்க பிரச்சனையை சொல்ல முடியாது, பாடல சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, என் கூட்டத்தை சொல்ல முடியாது. நம்பி எதுவுமே முடியாது, சொல்ல முடியாது. எனக்கு சொன்னா ஒருவேளை எனக்கு வெக்கம் அவமானமா தான் வரும். இந்த உலகத்திலேயே நம்பி என் பிரச்சனைகளை, என் கோரிக்கைகளை வைக்கிற ஒரே இடம் என் அப்பாவுடைய சமூகம் மட்டுமே. இன்னுமாக இந்த மாதத்துல இன்னும் உறுதியாக இந்த வாக்கு எனக்கு கொடுத்திருக்கிறேன், அதற்கு நன்றி. உண்மையாகவே இந்த வாக்குத்தை பார்க்கும்போது பெரிய ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. ஒவ்வொரு மாதம் வாதத்தை செய்தியை எடுத்து பிரசங்கிக்கும் போது, ஆண்பட்டு கேட்டு பிரசங்கிக்கும் போது இருக்கிறது அந்த அனுபவத்தை பார்க்கிற இந்த மாதம் எனக்கு இன்னும் அதிகமான சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வாக்கு மிகவும் முக்கியமானது. செய்யப்படும் என் கண்ணில் திறந்திருக்கு, என் செயல்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறது. அது நிச்சயமா நமக்கு பதில் கொடுக்கும். சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. பிள்ளைகளுக்காக நீங்க வடித்த கண்ணி, குடும்பத்துக்காக நீங்க வடித்த கண்ணி, உங்க சரீரத்தின் பலவீனத்துக்காக நீங்க வடித்த கண்ணி, தீராத பிரச்சனைக்காக நீங்க வடித்த கண்ணி, உங்களுக்கு வீணாகாது. கர்த்தர் நிச்சயமா அதுக்கு பதில் கொடுக்க அலையில சொல்லுமா தேவன் நிச்சயமை செய்து முடிக்கிறவர் தேவனாகவே இருக்கிறார். இந்த வாக்கு தத்துவம் இந்த சொல்லுங்க மனப்போடவே சொல்லிருக்காங்க, எடுத்தா சொல்லணும். அதை நம்ம சர்ச்சில் கூட நம்ம எழுதி வச்சிருக்கோம். எழுதி சொல்லுங்க என்ன சொல்லுங்க, என்ன செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் இருக்கிறது. ஓகே,
இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபங்களுக்கு என் கண்கள் திறந்து விடும், என் சிலைகள் கவனிக்கணுமா இருக்கும் என்று ஆக நமக்கு வாக்கு கொடுக்கிறார். சந்தோஷம். இப்ப இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நமக்கு பலிக்கணும்னா நம்ம என்ன செய்யலாம்? நம்ம எல்லாரும் இப்பவே இஸ்ரேலுக்கு டிக்கெட் புக் பண்ணி இஸ்ரேல் தான். ஏன்னா இந்த வாக்கு அந்த ஒரு யார் சொல்லிட்டா எங்க கொடுத்தாருன்னா, சாலமோன் கட்டின தேவாலயத்தின் மேல ஆண்டவர் பிரியப்பட்டு இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நமக்கு எல்லாம் தெரியும், இந்த 6ஆம் அதிகாரம் முழுவதும் 7 அதிகாரம் சாலமோன் ஜெபம் பண்றாரு. அவங்க அப்பா சொன்னதன்படி ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்துக்காக ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகுதான் ஆண்டவர் இப்பா சாலமோனே கட்டின ஆலயத்தினால ரொம்ப பிரியமா இருக்கிறேன், ஆகையால இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபங்களுக்கு கண்கள் திறந்து என்று சொல்லி. ஓகே, இப்ப நமக்கு இந்த வாக்குத்தான் ஆண்டு கொடுத்துக்கிறது. அப்ப நமக்கு இது பலிக்கணும். இதெல்லாம் சரீர பிரகாரமா இதுல நம்ம எடுத்துக்கணும்னா நம்ம எல்லாம் இஸ்ரேல் தேசத்துக்கு இப்ப டிக்கெட் புக் பண்ணி போகணும். அப்படியே நம்ம டிக்கெட் புக் பண்ணி நம்ம போனாலும் ஓகே, ஏன் அங்க போனோம்னா அங்கதான் சாலமோன் கட்டின தேவாலயம் இருந்தது. இப்ப இல்லை, சரிங்களா? இருந்தது. அதுக்கு பிறகு 480 ஆண்டுகள் சாலமோன் கட்டின தேவாலயம் இருந்தது. அதுக்கு பிறகு அதை பாபிலோனியர்கள் வந்து என்ன பண்ணாங்க, முற்றிலுமாக இடித்து போட்டு விட்டாங்க. அதுக்கு பிறகு கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா இவர்களை வைத்து மீண்டும் ஒரு அந்த இடத்துல மீண்டும் அவர்கள் ஆலயத்தை கட்டினார்கள். அது வந்து கொஞ்ச நாள் அப்படி இருக்குது. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 46 ஆண்டுகள் வரைக்கும் ஏரோது அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கு. இயேசுவின் நாட்களில இருந்த ஆலயம் சாலமோன் கட்டின ஆலயம் கிடையாது, ஏரோது கட்டின ஆலயம். நல்லா புரியுதா சொல்றது? சாலமோன் கட்டின ஆலயம் 480 ஆண்டுகள் தான் இருந்தது. அதுக்கு பிறகு பாபிலோன் வந்து அது என்ன பண்ணிட்டாங்க, இடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா செருபாபேல் ஆகாயம் வச்சு திருப்பி ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்ணாரு, ஆலயத்தை கட்டினா. கோரேஸ் இதுக்கு மிகுந்த உதவியாக இருந்தா சரித்திரத்தை நன்றாக படைக்கவில்லை நான் சொல்கிற செய்தி உங்களுக்கு விளங்கும். அதுக்கு பிறகு இயேசுவின் நாட்களிலே ஆண்டவர் சொன்னார்ல, ஒரு தேவாலயத்தை நான் இடிச்சுட்டு 3 நாள்ல திருப்பி கட்டுவேன். அப்ப 46 ஆண்டுகள் ஆச்சு, இதை எப்படி 3 நாள்ல கட்டுவாங்க? அப்ப 46 ஆண்டுகள் கட்டின அந்த ஆலயம் வந்து 7 கட்டப்பட்ட ஆலயம் இயேசுவின் நாட்கள்ல இருந்து. இப்ப அந்த ஆலயமும் அங்கே இல்லை. அந்த ஆலயம் இல்லாமல் அந்த ஆலயமும் இடிக்கப்பட்டு இப்பொழுது அந்த இடத்துல 2 இஸ்லாமியர்கள் தொழுது கொள்ள முடியாங்க 2 மசூதிகள் தான் அந்த இடத்துல இருக்கிறது. அப்போ ஆலயம் இல்ல. இப்போ இந்த கொடுத்துருக்காரு இந்த வாக்கு. இந்த வாக்கு எப்படி? ஆலயமும் இல்ல, இருந்தாலும் நாங்க டிக்கெட் புக் பண்ணியாவது என்ன பண்ணுவோம், போவோம். ஆலயமும் இப்ப இல்ல. இப்ப இன்னும் எப்படி இந்த வாக்கு நிறைவேறும்? அலையிலுமே இதுதான் மண்டையில் போட்டு கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த தெளிவான சத்தியங்களை எனக்கு தேவன் வெளிப்படுத்தினோம். அலையிலுமே அதன்படி நம்ம செய்யும் போது நமக்கு இந்த வாக்குத்தத்தம் அப்படியே கழிக்கும். எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் பழிக்கும். எல்லாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறார். ஓகே, நீங்க 2 புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இந்த வாக்குத்தத்தம் இருக்கு. 16ஆம் வசனத்தை பார்த்தீங்க, அதுக்கு அடுத்து வரணும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த ஸ்தலத்திலே அப்படின்ற வார்த்தை 15ஆம் வசனத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆமாவா? ஆனா 16ஆம் வசனத்துல என் நாமம் இந்த ஆலயத்திலே என்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், கவனிங்க. ஏரோது ராஜாவினால் 46 ஆண்டுகள் கட்டப்பட்ட அந்த ஆலயம் இப்பொழுது இல்லை. ஏனென்றால் தேவன் அந்த ஆலயத்திலே பிரியப்படவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை விட ஆலயத்துக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், நான் கல்லினால கட்டப்பட்ட ஆலயத்தில் இருக்க மாட்டேன், உன் இருதயத்துலதான் எப்பொழுதும் தண்ணி வாசம் செய்கிறதா இருக்கிறேன்னு சொல்லி ஏசியா புத்தகம் 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் எனக்கு பெரிய ஒரு ஆதாரம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி சொன்னாரா? அதே யாருக்கு? என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் என்ன பண்றேன், நோக்கி பார்ப்பேன். 66 1-2 போட்டுருக்கீங்களா? 66 1-2 வாசிங்க. கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம். ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசி. கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், வெரி குட், நான் வாசிமா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டு மாலையில் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் தரம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் செஞ்சுட்டதுனால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆமா. ஆலயத்துல நான் இருக்க மாட்டேன். ஆவியில சிறுமைப்பட்டு யார் நொறுங்கி என் வசனத்துக்கு யார் நடுங்கிறானோ அவங்கள்ட்ட தான் நான் இருப்பேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த ஆலயத்தை என்ன பண்ணாரு? புறக்கணித்து தள்ளிவிட்டார். சாலமோன் கட்டின ஆலயத்துக்கு அந்த பாவம் கொடுக்கப்பட்டது. அந்த சாலமோன் கட்டின ஆலயம் 470 ஆண்டுகளுக்கு பிறகு இடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செருபாபேல் ஆகாயம் வந்து கட்டினாங்க. அவங்க கட்டினதும் கொள்ளல. அதுக்கப்புறம் ஏரோது என்ன பண்ண வந்து கட்டினான். கர்த்தர் ஆலயத்தை அருவருத்து விட்டார். ஏனென்றால் ஜனங்கள் ஆண்டவரை விட ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடினாங்க. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அதுக்கு கல்லினால கட்டப்பட்ட ஆலயத்துல அல்ல, என் வசனத்துக்கு யார் நடுங்குகிறானோ அவனை நோக்கி பார்க்கிறேன். நீ நட எனக்கு ஆலயம் இருந்தது அப்படிதான் கேட்குது. நீ நட எனக்கு ஆலயம் இருக்குது. வானம் எனக்கு சிங்காசம், நான் நினைச்சா எங்க வேணாலும் இருக்குது. நான் நினைச்சா நான் எங்க வேணாலும் இருப்பேன். அதனால இந்த ஆலயத்துல பிரியப்படுது இல்லை அப்படின்ட்டாரு. அப்போ கவனிங்க என்ன நடக்குது. அப்ப கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு தேவன் கொடுக்கிறார்? சாலமோன் கட்டின ஆலயம் அங்க இல்ல. அவ யாருக்கு ஆண்டவருக்கு கொடுக்கிறாருன்னா, அப்போஸ்தலர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல பெருமாட்டனுடைய பிரசங்கத்தில் சொல்கிறான், தேவன் கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். அல்லேலூயா. தேவன் கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். அல்லேலூயா. ஆமென். அப்ப இது எதை குறிக்கிறது? கவனிங்க. கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் டைம் இல்ல, அதனால ஸ்பீடா சொல்லிட்டு போறேன். கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த மிகப்பெரிய ரகசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, மகிமையின் ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க. எங்க வசனம் தெரியுமா? அந்த ஆலயத்துல ஆண்டவர் இல்ல, இன்னைக்கு நீங்களும் நானுமே அந்த ஆலயமாக இருக்கிறோம். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்கள். பண்றது 1 பேதுரு 4:14, மகிமையின் ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். இருக்கா? 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவனாகவே கெடுப்பார். 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 19ஆம் வசனம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்றும் உங்களை தங்கியுமா இருக்கிற பரிசுத்த ஆலயமாய் இருக்கிறது என்று அல்லேலூயா நீங்கள் அறியீர்களா? உங்கள் சரீரம் இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயம் எது தெரியுமா? நீங்களும் நானுமே கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அந்த 19ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், உங்க சரீரமானது நீங்க தேவனால பெற்றும் உங்களை தங்கியும் இருக்கிற ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அப்ப எது ஆலயம்? எது ஆலயம்? நாம தான் ஆலயம். சொல்லுங்க. அப்படி கர்த்தர் நீங்க வாக்கு கொடுக்கிறாரு. என்ன வாக்கு கொடுக்கிறாரு? இந்த ஆலயத்திலே செய்யப்படும் ஜபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளோ என் செய்ய கவனிக்கிறதுமா இருக்கிறது. அப்ப லிட்டரலா சாலமோன் கட்டின ஆலய இடத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. நாமே அந்த ஆலயமாக இருக்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். நாம பண்ற ஜெபத்துக்கு தேவன் நமக்கு நிச்சயமா பதில் கொடுப்பார். விண்ணப்பத்தை தேவன் நமக்கு கண்டிப்பா கேட்டு நமக்கு பதில் கொடுக்க கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என்னன்னா பழைய பாட்டு காலத்துல கட்டப்பட்ட ஆலயம் புதிய பாட்டிலே கட்டுகிற ஆவிக்குரிய ஆலயத்திற்கு ஒரு நிழலாய் இருக்கிறது. பழைய பாட்டுல லிட்டரலா அதாவது பாத்தீங்கன்னா பொருட்களை வைத்து ஒரு ஆலயத்தை என்ன பண்ண கட்டினாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல நம்ம ஒரு ஆவிக்குரிய ஆலயத்தை கட்டினோம். அந்த ஆவிக்குரிய ஆலயம் நீங்கள் காணும். நீங்களே கர்த்தருடைய ஆலயம், நீங்களே கர்த்தருடைய ஆலயம், நீங்களே கர்த்தருடைய ஆவிக்குரிய ஆலயம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாராம்? எந்த ஜெபத்துக்கு பதில் ஆண்டவர் கொடுப்பாராம்? நமக்குள்ள எழுந்து பதிலா அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். எப்படி இருக்க வேண்டும்? 3 காரியங்களை வேகமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆவிக்குரிய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் இன்னைக்கு கட்டுகிறேன். சாலமோன் அன்னைக்கு கட்டினாரு. செருபாபேலும் ஆகாயம் நம்ம கட்டினாங்க. கோரேஸ் ராஜா மிக உதவியா இருந்தான். அதுக்கு பிறகு ஏரோது ராஜா கட்டினான். அவர்கள் அந்த ஆலயத்தை புறக்கணித்தார். ஏன்னா அந்த ஆலயத்துல அவர் பிரியப்பட்டது. ஆனா நீங்களும் நானும் ஆலயமாக இருந்தீங்களா? அந்த ஆலயத்துல தேவன் பிரியப்பட்டார்.
தேவனை நீங்களே கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை வாசமா இருக்கிறார் என்று நீங்கள் அறிவுகளா தேவனால் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் முழுக்க முழுக்க தேவனுக்கு சொந்தமானவர்கள். எங்களின் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆவிக்குரிய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? 3 காரியங்களை வேகமா சொல்றேன். அதனாலதான் நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய ஆலயத்தை என்ன பண்றோம்? கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். 3 காரியங்கள் ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுற நாம 1 நாளாகமத்தின் புத்தகம் ஆவிக்குரிய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? 1 நாளாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். இன்னொருவர் உபாகமத்தின் புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 நாளாகமத்தின் புத்தகம் 22:1, உபாகமம் 12:13. சீக்கிரம் வாசியுங்கள். கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே. சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டப் போகிறான், தன் குமாரன் ஒரு ஆலயத்தை கட்டப் போகிறான் என்று சொல்லி, அதாவது அந்த ஆலயத்திற்கு ஒரு இடத்தை பிக்ஸ் பண்றாரு. அதே ஒரு இடத்தை என்ன பண்றாரு? பிக்ஸ் பண்றாரு. கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுகிற இடம் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தை என்ன பண்றாரு? பிக்ஸ் பண்றாரு. அந்த இடத்துல பிக்ஸ் பண்றத அந்த வசனத்தை என்ன பண்றோம்? வாசிக்கிறோம். ஆனா உபாகமத்தின் புத்தகத்துல மோசேக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் படியுங்கள். உபாகமம் 12:13. உபாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இடமெல்லாம் நீ சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. புரியுதா? தாவீது ஒரு இடத்துல செலக்ட் பண்றாரு, இந்த இடத்துல ஆலயம் கட்ட போறேன்னு. மோசேக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு. என்ன கட்டளைன்னா, கண்ட இடத்துல எனக்கு என்ன பண்ணாரு? சர்வாங்க தகன என்ன பண்ணாரு? செலுத்தாது. அப்போ இந்த வசனத்தின்படி உங்களுக்கு நான் முதல்ல ஆண்டவர் சொல்ல வர முதல் காரணம்னா, ஆவிக்குரிய ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் பலியிடக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஆலயம் நாம் நமக்குள்ள ஆவிக்குரிய ஆலயம் இருக்கா? நம்முடைய கர்த்தருடைய ஆலயம் கல்லினால மண்ணினால மற்ற பொருட்களினால கட்டப்பட்ட ஆலயம். ஆனா இன்றைக்கு தேவன் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தில் வாசமா இருக்கிறார். அப்ப இந்த ஆவிக்குரிய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பலியிடக்கூடியதாக இருக்கும். பலி செலுத்தும். என்ன பண்ணணும்? பலி செலுத்தும். பலியிடக்கூடியதாக இருக்கும். எல்லாம் புரியுதா நான் சொல்றது? எடுத்துட்டீங்களா? ஓகே, உங்களுக்கு 2 உதாரணங்கள் சொல்றேன். அதாவது தாவீது பிக்ஸ் பண்ண செலக்ட் பண்ண அந்த இடம் பலியிடக்கூடிய இடம் தான். அப்படி அப்போ ஆலயம் பலியிடக்கூடிய ஆலயமா இருக்கணும்னு சொல்லி உபாகம புத்தகத்துல ஆண்டவர் மோசேக்கு சொல்றாரு. தாவீது இடத்துல செலக்ட் பண்ணி அந்த இடத்துல சொலொமோன் ஆலயத்தை என்ன பண்றான்? கட்டலாம். அப்ப இந்த இடம் பலியிடக்கூடிய இடமா தான் இருக்கணும். விளங்குதான்னு சொல்றது? இந்த இடம் பலியிடக்கூடிய இடமா தான் இருக்கலாம். அப்ப அந்த இடத்தை குறித்த 2 உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல வருகிறேன். உதாரணங்கள் சொல்றதுக்கு உண்மை 2 உண்மை. நம்பர் 1 ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் தாவீது சொன்னார்ல, கர்த்தருடைய ஆலயம் கட்டப் போகிற இடம் சொல்லுங்க. இதுவே ஏற்கனவே படிச்சீங்கல்லமா? கர்த்தருடைய ஆலயம் கட்டப் போகிற இடம் இதுவே அப்படின்னு சொல்லி படிக்க சொன்னார்ல, அந்த இடம் எதுன்றத பார்க்க போறேன். பார்க்கலாமா? 22:2 சீக்கிரம். உன் புத்திரனும் ஏகசுதனும் சரி நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றிலே ஒன்றின் மேல் அவனை தகன பலி செலுத்து. இந்த இடம் தான் அந்த இடம். எந்த இடம்? தாவீது குறிச்சாரு பாத்தீங்களா? அந்த இடம். அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு ஆதாரமா எக்ஸாம்பிள் 2வது வந்து பாத்தீங்கன்னா 1 நாளாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஈசாக்கை பலி செலுத்தின இடமும் 1 நாளாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த 21ஆம் அதிகாரத்துல சாத்தான் தாவீதை ஏற்றின போது யோவாபை விட்டு அனுப்பி ஜனங்களை தனக்கு போட சொன்னா, தொகையிட சொன்னா. அப்படி தொகையிடும் போது ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. அதனால கர்த்தர் 3 பிரச்சனைகளை 3 விதமான தொல்லைகளை ஆண்டவர் தாவீதுக்கு அனுப்பினார். தான் ஞானதிஷ்டிக்காரனை அனுப்பி அப்படி அனுப்பும் போது, அதாவது பாத்தீங்கன்னா 3 நாள் கொள்ளை நோய் அந்த தேசங்களும் பறந்து சங்கார தூதன் முழுதுமாக தேசத்தை முழுதுமாக அழித்து கொண்டிருந்தான். அப்பொழுது கவனிங்கள், தாவீது ஐயோ நான் தான் பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது அப்படின்னு சொல்லி தாவீது கதறும் போது, அதாவது சங்கார தூதன் பாத்தீங்கன்னா எகோசியனாகிய ஒரு நாளின் கலத்தண்டிலே நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது.
அப்பொழுது தாவீது அவனிடத்திலே அவனுக்கு சொந்தமான ஒரு இடத்தை, அதாவது சும்மா வாங்கல, காசு கொடுத்து அந்த இடத்தை சொந்தமாக என்ன பண்ண வாங்கினா. எதுக்குன்னா, நான் இங்க கர்த்தருக்கு என்ன பண்ண போறேன், தகன பலி செலுத்த போறேன், தருவாங்க தகன பலி செலுத்த போறேன் அப்படின்னு சொல்லி வாங்கினான். காசுக்கு அந்த காசு கொடுத்து அந்த நிலத்தை வாங்கி தாவீது அந்த இடத்துல பலி செலுத்தினான். பலி செலுத்தி முடித்த உடனே, அதாவது பாத்தீங்கன்னா, கர்த்தர் சொன்னார் சங்காரத்தனை பார்த்து, போதும் நிறுத்து, இனி யாரையும் என்ன பண்ணாது, அடிக்காதே என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, உடனே தேசத்தின் மேல் இருந்த வாதை நிறுத்தப்பட்டது. தாவீது செய்த ஜெபம் உடனே அங்க கேட்கப்பட்டது. அல்லேலூயா. அடுத்த 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தாவீது சொல்கிறார், கர்த்தருக்கு நாம் கட்ட போகிற ஆலயம், கர்த்தருக்கு கட்ட வேண்டிய ஆலயம் இந்த இடத்துலதான் கட்ட வேண்டும் என்று அந்த இடத்துல சொல்கிறார். அல்லேலூயா. 21:15 வாசிங்க. 21:15. சரி. இப்பொழுது உன் கையை நிறுத்து என்றார். எபூசியனாகிய ஒர்னானின் களத்தண்டையிலே நின்றான். அல்லேலூயா. அவன் இந்த இடத்துல நீங்க சாப்பிட ஃபுல்லா படிச்சு பாருங்க. இந்த இடத்த உடனே மேல பேசி தாவீது வாங்கினான். அல்லேலூயா. வாங்கி அதே இடத்துல அவனோட பலி செலுத்தினான். தேசத்துக்காக பண்ண ஜெபத்தை கர்த்தர் கேட்டால் தேசத்து மேல மோசை நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. உடனே அடுத்த அதிகாரத்திலேயே கவனிங்க, தாவீது சொல்றான் 22:1, அப்பொழுது தாவீது தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் ஸ்தலமாக தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலமோ இதுவே. இந்த இடத்துல நீங்க ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு பாருங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 நாளாகமம் 3:1 வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட இருக்கா. அல்லேலூயா. வசனத்தை பாத்தீங்கன்னா எல்லாரும், என் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையிலே, கவனிங்க, மோரியா என்னும் மலை, மோரியாங்கிற வார்த்தை கவனிங்கள், தெளிவாக ஈசாக்கை பலியிடுகிற இடத்திலே அந்த வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து கவனிங்க, எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே இந்த வார்த்தை 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்தில் தெளிவாய் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு வசனம் சொல்லுகிறது, இந்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை சாலமோன் கட்ட துவங்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்ட இடம் என்ன இடம்? ஈசாக்கையும் அல்லேலூயா சாலமோனும் சாலமோனும் வந்து பாத்தீங்கன்னா, ஆபிரகாமும் தாவீதும் பலி செலுத்தின இடம். அந்த இடத்துலதான் சாலமோன் ஆலயத்தை கட்டினான். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிக்கிறான், கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய ஆவிக்குரிய ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? எனக்கு பலியிடக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்ப சொல்றது நான் சொல்றது வருகிறதா? அல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஆலயம் என்ற ஆண்டவர் சொல்றார், நீ பலி செலுத்தணும் எனக்கு. அல்லேலூயா. ஆலயத்துக்கு வர, சர்ச்சுக்கு வர, அந்த நாம போக கூடாது. உனக்கு ஒரு மாற்றம் உண்டாயிருக்க வேண்டும். நேரத்தில் நீ உடைக்கப்பட வேண்டும். நேரத்தில் கர்த்தர் உங்களோட பேசப்பட வேண்டும். ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். என்ன வேண்டு மேல வரையும் அதுவே வேண்டு மேல வெளியே போக கூடாது. வேண்டு மேல தேவ சமூகத்துல உடனே பாத்திரத்தை கர்த்தர் உடைத்து போட ஆயத்தமாயிருந்தார். நீ அதற்கு ஒப்பு கொடுக்கும் போது அந்த பலியை நீ செலுத்த ஆயத்தமாயிருப்ப. அல்லேலூயா. ஆமென். நறுங்குடுதுமான ஆவியை தேவன் என்றைக்கும் புறக்கணிக்க மாட்டார் என்று சங்கீதக்காரன் சங்கீதத்தில் எழுதுகிறேன். அல்லேலூயா. ஆகவே கவனிங்கள், இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நம்முடைய ஆவிக்குரிய ஆலயத்துல வருகிற ஜெபத்தை ஆண்டவர் எப்பொழுது கேட்பார்? எப்பொழுது ஜெபத்திற்கு ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார் என்றால், முதலாவது நம்முடைய ஆலயத்துல அதை எப்பொழுதுமே ஆண்டவருக்கு பலி செலுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த பலி எப்பொழுதுமே என்ன பண்ணும்? இருந்துட்டு புரிஞ்சவங்க மாத்திரம் கலைஞர் வைத்து 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, அன்றைய சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இலக்கங்களை முன்னேற்றம் உங்களுக்கு வசனம் சொன்னா எப்படி பார்க்கணும்? அது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. ஆமென். வசனத்தை பார்க்க சோம்பேறித்தனம் வந்தா ஆண்டவர் எப்படி நமக்கு பதில் கொடுப்பாரு? அன்றைய சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியை ஒப்புக் கொடுக்க வேண்டும்
வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனைக்கு வந்துட்டு அப்படி போறாங்க. உன் பலி ஆண்டுகளுக்கு செலுத்து, ஆவின் காணிக்க செலுத்துற, கர்மமாக செலுத்துற, நல்லதுதான். அல்லேலூயா. அவன் முழுக்குள்ள ஒரு இருதயத்தை உடைக்காண்டவன் விரும்புகிறான். அவன் 2 பேர் ஜோமனம் வந்தான். ஒருத்தன் பரிசைய, இன்னொருத்தன் ஆயத்தாரன். அல்லேலூயா. பரிசைய வந்தவனமாகவே போனான். ஆயத்தாரனோ ஆண்டவருக்கு முன்பாக பலி செலுத்தக்கூடியவனாய் மாறினான். அவனுடைய ஜெபம் அல்ல, இவனுடைய ஜெபம் நான் கேட்கப்பட்டது. காலங்காலமா தன்னுடைய ஆலயத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. தன் குமாரனுக்காக ஜெபிக்கல, தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கல, ஆண்டு விட்டு விலகி போகல, துன்பம் போல தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கல. ஜெபிக்கணுன்ற எண்ணம் இடையில வரவே இல்லை. எங்கிருந்தோ ஒரு பெண் வந்தா, எங்கிருந்தோ ஒரு ஸ்திரீ வந்தா, அறிவியோடு வந்தா, விண்ணப்பத்தோடு வந்தா, வேதனையோடு வந்தா, தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ற, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை காணும், அந்த பிள்ளையை உமக்கே ஒப்பு கொடுப்பேன் என்று வெளியீடு வந்திருக்க ஆயத்தமா இருந்த அந்த ஸ்திரீ ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் உடனே கேட்டு அடுத்த ஆண்டிலேயே அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து அவருடைய நிந்தையை நீக்கி போட்ட தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாசல்ல பல ஆண்டா உட்கார்ந்து யாரு நெத்தி வாசல்ல உட்கார்ந்து அப்படிதான் போட்டுருங்க. வாசல்ல ஏறி தேவாலயத்தின் வாசல் அண்டையில உட்கார்ந்து நல்லா போட்டுருங்க. வாசல்ல உட்கார்ந்து என்ன பிரயோஜனம்? பல வருஷமா கட்சி போற என்ன பிரயோஜனம்? பல வருஷமா நீ ஆனந்த என்ன பிரயோஜனம்? பல வருஷமா திருத்த வேண்டாம் என்ன பிரயோஜனம்? உன் வாழ்க்கை மாறலையே, உன் குணம் மாறலையே, உன் பேச்சு மாறலையே, உன் செயல் மாறலையே, அல்லேலூயா, உன் சொல் மாறலையே. ஆமே. தேவ சமூகத்துக்கு வருகிற ஒருவரையும் கர்த்தர் அப்படியே அனுபவ விரும்புவதில்லை. அவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்து, அல்லேலூயா, ஒரு மாறுது. அது என்ன தெரியுமா? அது என்னது? அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு என்று கட்டி எழுப்புகிற ஆவிக்குரிய ஆலயம் பலியிடக்கூடியதாக இருக்கணும். புரிஞ்சவங்க கரங்களை பயிற்சி. அல்லேலூயா. புத்தகம் 66 சங்கீதம் 13 வசனம் சொல்கிறது, சர்வாங்க தங்கன பலிகளோடு ஆண்டவரே உம் ஆலயத்துக்கு நான் பிரவேசிப்பேன். சொல்றேன்னா சங்கீதக்காரர் தாவீது. அல்லேலூயா. 66 சங்கீதம் 13 எடுத்துட்டீங்களா? வாசிங்களா? நான் கதை சொல்றேன் தெரியும். நீங்க பாக்கணும்னா இல்லையா? நான் சொல்லிட்டு போறேன், நீங்க பாருங்க. சர்வாங்க தகன பலிகளோடு தான் உங்க ஆலயத்துக்கு பிரவேசிக்கணும். தாவருடைய நோக்கம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நான் பலி ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் நான் பலி இல்லாம போகணும். பலி இல்லாம நான் போக மாட்டேன். ஆலயத்துக்கு வந்தா பலி செலுத்தணும். ஆலயத்துக்கு வந்தா பலி செலுத்தணும். நன்றி பலி செலுத்தணும், சோதர பலி செலுத்தணும், நன்றி பலி செலுத்தணும், காணிக்க பலி செலுத்தணும், தஸ்மமாக பலி செலுத்தணும், உன்னை அர்ப்பணிக்கிற பலி செலுத்தணும். உன் குணாதிசயம் மாறணும், உன் பேச்சு மாறணும், என்ன மாறணும், உன் பேட்டி மாறணும், உன் பேச்சு மாறணும். அல்லேலூயா. பிடிவாதமா சில காரியங்கள் இருக்கிற பத்தியா அதெல்லாம் உடனே நாம பிடிவாதமா மாறவே மாட்டேன் பத்தி அதெல்லாம் மாறணும். அதுல இது மாறதான் வாழ்க்கை மாறும். சில பேர் வாழ்க்கை மாற மாட்டேன், சந்தோஷமா வர மாட்டேங்குது. லட்சம் வராங்க, ஆண்டவரை தேடுறாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. சில விஷயத்துல ஆண்டு பெரிய செய்ய மாட்டேன் சொல்லுவான். உன் ஜபம் பல வருஷமா சொல்ல மாட்டேன், பல மாதம் நான் சொல்ல மாட்டேன். உன் விண்ணப்பம் என்ன கேட்கப்பட்டது, உன் ஜபத்துக்கு இன்னும் பதில் வரல. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீ இன்னும் பதில் தருது. நீ என்ன கத்தரே நான் காணிக்கப்படுறேன், நான் சோதனை பற்றி செலுத்துறேன், நான் ஆராதனை ஆண்டவர் விரும்புற பலியை செலுத்து. நான் என்ன விரும்புறேன் அதை செலுத்து. அது எதுமா பிடிச்சு வந்துக்கிறீங்க? நான் மாத்திக்க மாட்டேன், எண்ணத்தை மாத்திக்க மாட்டேன், என் பிடிவாதத்தை மாத்திக்க மாட்டேன். நான் பிடிச்ச பசங்களுக்கு 3 காலத்துல நிற்பேன், இப்படிதான் இருப்பேன், நான் அப்படியேதான் இருப்பேன், மாறவே மாட்டேன். அப்படி பிடிவாதமாகிற பத்தி அதை மாத்தி ஏற்று சொன்னாரு. ஒரு குழந்தைய கூட்டி நிக்க வச்சு, இந்த பிள்ளை போல, இந்த சிறு பிள்ளையை போல எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் தான் பரலோக ராஜ்யத்துல அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல ஒரு தாழ்வு வரவேனா உங்களுக்கு? அல்லேலூயா. அந்த பலிக்கு வரலையே இன்னும். ஆமே. ஆராதிக்கிற அந்த தாழ்வு வரல, பிரசன்னம் கேட்கறது ஒரு தாழ்வு வரல. ஆமே. அல்லேலூயா. ஆராதிக்கும் போது நான் ஆராதிக்கிறேன்னு சொல்லி உன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நீ தேவனை பிரசன்னத்தை கேட்கும் போது இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசப்பட்டிருக்கிறார். என்ன சொல்றது? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தான் வந்து கொண்டு ஒரு பரிசுக்குள்ள வரணும். உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்க அவர் உண்மை, உன் விண்ணப்பத்தை அவர் கேட்க அவர் உண்மை, பதில் கொடுக்க தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கவனிங்க. சாலமோன் இடத்துல தேவன் என்ன சொல்றார்? 2 நாளாகமம் 7:12 வார்த்தைகள் சீக்கிரமாக 7:12. 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
கர்த்தர் இரவிலே தாகம் கொடுத்து தரிசனமாகி நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டார். பலியிடும் ஆலயமாக என்ன 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 ஆலயம்? பலி. அப்ப அந்த ஆலயத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா? பலியிடும். ஆலயத்து நோக்கமே என்னது? ஆராதிக்கணும், பிரசங்கத்தை கேட்கணும், சர்ச்சுக்கு போகணும், காணிக்க போகணும், ஊழியத்தை எல்லாம் பலியிட ஆண்டவருக்கு. உனக்காக ஒரு தகவல் வழியா மாறினாரா? நம்ம இந்த விழிப்பாருங்க தொண்டை போட்டு ரொம்ப முடியல, ரொம்ப தொண்டை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கத்திக்கிறேன். விழிப்பாருங்க. நீங்க தூக்கத்துக்கு இடம் வந்து தூக்கம் வந்துடும். எப்படி மக்கள் தூக்கம் வருதுன்னு தெரியுது. அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நமக்காக அவர் பெரிய தகன பலியா மாறினாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நீங்க நானும் ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணமே அவர் தன்னை தகன பலியா ஒப்பு கொடுத்த நீங்க அவர் மட்டும் பலிக்கிறேன் பேர் தான் என்ன ஆகுது? வலிக்குது பிதாவாகிய தேவன் எனக்கு வலிக்குது, நான் வந்து ஏறமாட்டேன், அவங்க அவுட்டு. நம்மளால நீங்க ரசிக்கப்பட்டிருக்க முடியாது. என்ன சொல்றீங்க? ரசிக்கப்பட்டிருக்க முடியுமா? ரசிக்கப்பட்டிருக்க முடியாது. அவர் தகன பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கிறாங்க. ஆலயத்தினுடைய நோக்கம் என்ன? பலிக்கு பிரச்சனை மாறும், பால் மாறும். புத்தகம் 33:11 ஆலயத்திலே ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்கள் சத்தத்தை நான் கேட்கிறவர்களாக இருக்கிறேன். ஆலயத்துல ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிற சத்தத்தை நான் கேட்கிறவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்தை சத்தமாய் வாசியுங்கள். யோவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம். ஓசியா புத்தகத்துக்கு அடுத்து யோவேல் புத்தகம் இருக்கும். ஓசியா கேட்காதீங்க, தானியேலுக்கு அப்புறம் இருக்குது. தானியேலுக்கு கேட்காதீங்க, எஸ்தேக்கியேல் புத்தகத்துக்கு அப்புறம் இருக்குது. எஸ்தேக்கியேல் கேட்காதீங்க, எரேமியாவுக்கு அப்புறம் இருக்குது. இன்னும் வாசிக்கல. வெள்ளத்தில் அழைக்கப்பட்டது. புதிய சாஸ்திரமே வற்றி போயிடுச்சு. எண்ணெய் எல்லாம் ஆண்டு போயிடுச்சு. இல்லாமல் போயிட்டு திராட்சை தோட்டக்காரரே அலருங்கள். அழிந்து எல்லாம் நீங்க அவங்க வர லிஸ்ட்லாம் பாத்தீங்களா? வர லிஸ்ட்லாம் கவனிச்சீங்களா? எத்தனை வருஷத்தை பாருங்க, காலத்தை கேட்கறீங்க, வாசிக்கிறது வர லிஸ்ட்லாம் கவனிச்சீங்களா? என்ன லிஸ்ட் வருது? அழிவு தான் வருது. வர லிஸ்ட்ல என்ன வருது? அழிவு தான் வருது. வாசிமா திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது. எல்லாம் வாடி போச்சு. சந்தோஷம் மனு புத்திரரை விட்டு ஒழிஞ்சு போய் நம்ம லாஸ்ட் எதை வச்சாலும் வேலைக்கு மாட்டேங்குது. என்ன முயற்சி பண்ணாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் வேலைக்கு சில பேர் என்ன முயற்சி பண்ணாலும் என்ன பண்ணல, குடும்பத்துல சந்தோஷம் வரல, சமாதானம் வரல. என்ன முயற்சி பண்ணாலும் லாபம் வரல. ஜாலியா மொழ தருக்குது. என்ன முயற்சி பண்ணாலும் பிசினஸ் லாபம் பார்க்க முடியல. கஷ்டப்பட்டு ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன், பிளான் பண்ணி என்ன பண்றேன், சம்பாதிக்கிறேன், ஆனாலும் முன்னேற்றம் வரல. லாபம் வரல. அந்த லாபத்தை ஆண்டவர் போட்டு இதெல்லாம் என்ன வருது? எதனால வருது? நீங்க 9ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் வாசிங்க. 9ஆம் வசனமும் 13ஆம் வசனத்தையும் வாசிங்க. 9ஆம் வசனம் 13ஆம் வசனம். ஏன் இதெல்லாம் சொல்லி தெரியுமா? போதன பலியும் பலியில் கர்த்தருடைய ஆலயத்துல என்ன இல்ல? பலியில் 13ஆம் வசனம். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போதன பலியும் பான பலியும் நிறுத்தப்படும். பலி அன்னைக்கு நிறுத்தப்படுதோ, பலி போய் செலுத்தாம இல்லையோ, அன்னைக்கு வாழ்க்கையில் லாஸ் ஆகிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவர் நம்மகிட்ட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, வாழ்க்கையில பலி செலுத்து. ஆமென். நான் சொல்லுவாங்க, எத்தனை நாளைக்கு நீங்க அப்படியே வந்து போக முடியும்? நான் எத்தனை நாளைக்கு மறுபடியும் போக முடியும்? எத்தனை நாளைக்கு அவங்க பேச நான் மட்டும் திருப்பிட்டு போக முடியுமா? எத்தனை நாளைக்கு நான் அப்படியே சமாளிக்க முடியும்? அவங்க சொல்லிட்டு விடுவிடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு.
பலி தெளித்து சொல்லிட்டு இருக்காரு. நீ ஒப்பு கொடுத்து நான் சொல்லிட்டே இருக்கேன். நீ அப்படியே சமாளிச்சு போகிறத திருப்பிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு ஏதோ ஒண்ணு சமாளிச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போயிட்டே இருக்க. நான் சொல்றேன், எத்தனை நாளைக்கு எப்படி ஓட்ட முடியும்? எத்தனை நாளைக்கு ஓட்ட முடியும்? எத்தனை நாளைக்கு ஆண்டு சமாளிக்க முடியும்? நான் சொல்லுமா, ஒரு நாள் வரும் பேசிட்டே இருப்பாரு. நீ கீழ்படினு வச்சுக்க, ஸ்ட்ரைட்டா எங்க ஸ்ட்ரைட் பாதுகாடு வந்து முடிகிற இடத்துல பிடிச்சிருப்பாரு. நான் சொல்றது, ஆகவே கர்த்தர் விரும்பும் பலிகளை ஆண்டவருக்கு செலுத்துவார். சில பேர் தப்பமா போறது இல்லை, அந்த பலி ஆண்டவர் எதிர்பார்க்கிற. சில பேர் மாநிலத்துக்கு சோதனை பண்ண மாட்டாங்க, அந்த பலி ஆண்டவர் எதிர்பார்க்கிற. அதே சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு உண்மையா தங்களை முழுதுமா அர்ப்பணிக்கணும்னு எதிர்பார்க்கிற, அந்த பலி ஆண்டவர் எதிர்பார்க்கிற. ஆண்டவர்கள் அவங்க வாழ்க்கையில சில காரியங்களை விடணும்னு எதிர்பார்க்கிற, அந்த பலி அதை வச்சிரு. ஈசாக்க உன் கையில் வச்சுக்கிறது, எங்க வைக்கணுமோ அங்க வச்சிரு. நான் அதை காவத்துல என்ன சொல்றது, ஈசாக்க பலிபிடித்தல பலி யோனாவை தூக்கி கடல்ல போட்டுதான் பலி. போட வேண்டியதை போடு, வைக்க வேண்டியதை வை, எடுக்க வேண்டியதை எடு, விட வேண்டியதை விடு, கொடுக்க வேண்டியதை கொடு. அதுதான் பலி. நம்பர் 1, நம்முடைய ஆலயம் எப்படி இருக்கணும்? முதலாவது பலி செலுத்தக்கூடியதா. இது வரைக்கும் புரிஞ்சவங்க அலையே கட்டளையோட தான் வரும். பாக்குறதுதான் எப்படி வரும்? கட்டளையோட தான். நமக்கு கட்டையெல்லாம் பாவக்க மாதிரி கஷ்டமும் அவன் பாவக்க மாதிரி கஷ்டமே பட்டாதான் அவன் வேற வழி கிடையாது. எல்லாமே கொடுப்பார், ஆனா கட்டளையோட தான் கொடுப்பார். என்ன சொல்றது? கலையிலா சொல்றேன், வேற வழி அது சொல்லதான் சொல்ல முடியும். என்ன சொல்றீங்க? உங்க ஜப தாண்டவர் எதுங்க ஜப தாண்டவர் கேட்கும், ஜப தாண்டவர் கேட்கும், ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கும். நீ பலி இன்னைக்கே பலி விடாப்படிய புடிச்சு வச்சுக்கிறல, இருக்குமா புடிச்சு வச்சு விட மாட்டேன்னு புடிச்சு வச்சுக்கிறல, மாத்திக்க மாட்டேன்னு புடிச்சு வச்சுக்கிறல, ஆண்டவர் எத்தனை முறை பேசி விடாம புடிச்சு வச்சுக்கிறல, அதை இன்னைக்கு வச்சிரு. ஒண்ணு எப்படி ஒண்ணு 2 இதுக்கு ஆமை உற்சாகமா அதெல்லாம் அவங்க ஆமை நாமே நீங்க உற்சாகமா அப்படியே 100% நீங்க கை தட்டணும்னா எனக்கு அப்பயும் பேச தெரியும். அது இல்லையா? ஆனா இன்னைக்கு அப்பயும் நான் பேச வரேன். ஆண்டவர் சொல்றதுதான் நான் பேசுறேன். இந்த வார்த்தை செய்தியை நமக்கு தெரிவிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகள் தான் நான் பேசிக்கணும். அவங்க எல்லாம் சொல்றேன், உண்மையை சொல்ற வார்த்தை கத்த எல்லாருடைய வாழ்க்கையில நிறைவேற்ற நாம் அதுக்கு செய்ய வேண்டிய முதல் காரியம் இருக்கும். ஆலயத்தை பலி செலுத்துற ஆலயமா மாத்துது, பலி செலுத்துற ஒரு நாளின் களமா மாத்துங்க, மோரியாவின் மலையாளம் மாத்துங்க. மோரியாவின் மலையா சின்னவன நாடு நீ பழகி அதுக்கப்புறம் வச்சிரனா பெருகலாம். எப்படி வருமா தெரியாது, எப்படி ஒரு ஆசிரியர் வர தெரியாது, எப்படி பாத்திரத்தை நிரப்புவா தெரியாது, எப்படி மந்தைய நிரப்புவா தெரியாது, எப்படி மத்த நிரப்புவா தெரியாது. நிரப்புவே சொன்னார்னா அவர் கண்டிப்பா நிரப்பிடுவாரு, நிரப்பவே கண்டிப்பா நிரப்புவாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நீ பதில் நிரப்புறவங்க அதே இருக்கு. அதே இருக்கு. புத்தகம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிப்போம். இன்னொரு பேர் 1 புத்தகம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யாத்ரா புத்தகம் 25:40, 1 28:19. மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாக மாதிரி. அப்புறம் 1 இந்த மாதிரியின்படி சகல தெரியப்படுத்த சரி இவைகளெல்லாம் கர்த்தருடைய கரத்தினாலே எழுதி கொடுக்கப்படுது. நம்பர் 2 முதலாவது சொன்ன என்னது? நம்முடைய ஆவிக்குரிய ஆலை எப்படிப்பட்டதா இருக்கணும்? கர்த்தரை கிட்ட பேசிட்டு இருக்கான்றவங்க ஆமை. கொடுத்தான்றவங்க ஆமை. எங்களை கோபமாகறவங்க ஆமை. என்ன நம்மள கோபப்படுறாங்க, நான் ஒண்ணும் செய்ய முடியாது. வசனம் இருக்கிறது இருக்கிற மாதிரிதான் சொல்ல முடியும், மாற்றி எல்லாம் சொல்ல முடியும். முதல்ல எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு. நான் முதல்ல நான் அப்படியே கண்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து சொல்றேன். பலி செலுத்துங்கள், உங்க ஜபங்கள் கேட்கணும். என்ன பலின்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கணும்.
பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும்போதே டாக்ஸ் போட்டிருப்பாரு. போட்டாரா போட்டாரான்னு கேட்டு போட்டாரு இல்ல தெரியல எனக்கு தெரியல நான் போட்டிருப்பாரு. பிரசங்கம் வந்துட்டு இருக்கும்போது லைட் அடிச்சிருக்கோம் ஒண்ணுத்திருப்பாரு. நம்ம வந்து ஒண்ணு தெரியாத வேலை வந்து உட்காந்துருக்கோம். ஒண்ணுமே எல்லாருமே அசால்ட்டா உட்காந்துக்கலாம். ஆனா லைட் அடிக்கிறவர் அடிச்சிருப்பாரு. உணர வேண்டியவங்களுக்கு அது கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த பிரசங்கத்தை கைப்படுத்தும்போது கத்துக்க எனக்கும் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது முதல்ல நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன பண்றேன் சொல்றேன். புரியுதுங்களா? அதே மதிப்பு செலுத்தக்கூடியதாக உங்க ஆளை என்ன பண்ணணும். இந்த வருஷம் யாத்திரை 25-40 1-4-28-19 கருத்தினாலே கட்டுகிறதா இருக்கு. என்ன மாதிரி மாடல் யார் கொடுத்தா? அவர் கொடுத்த மாதிரியின்படி அவர் கருத்தினால மாதிரி என்ன பண்ணிருக்காங்க. அவர் கருத்தினால கொடுக்கப்பட்டது. அலையா இப்ப யார் கட்டணும்? நாம இந்த கட்டணும் யாருடைய துணினால் கட்டணும்? கர்த்தருடைய கரத்தினாலே. அதே கர்த்தருடைய கரத்தினாலே. அலையா உங்கள் ஆவிக்குரிய ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இரண்டாவது கர்த்தருடைய கரத்தினாலே கட்டுகிறதாயும். அலையா கர்த்தருடைய கரத்தினாலே கட்டுகிறது. தேவன் கட்டணும். நீங்க கட்டுறீங்க. நீங்க கட்டுறீங்க. நீங்க கட்டுறதை விட ஆண்டவர் கட்டுறது பெருசா. அலையா ஏன்னா நீங்க கட்டுறது எப்படி 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 கட்டுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்சது கட்டுவீங்க. அலையா ஆனா ஆண்டவர் கட்டுறது ஸ்ட்ராங்கா கட்டுவான். அதனாலதான் அவருக்கு நீ கட்டாத நான் கட்டுறேன். நான் தேவையான நான் வச்சுக்கிறேன். நான் என்ன பண்ணிடுறேன் நான் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் தான் நான் சொல்றது. சரி ஓகே. 2 காரியம். அதாவது ஆதியாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துல அவங்களாம் ஒண்ணு கட்டாங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14-14 வரைக்கும் ஆண்டவர் சொல்லி கொண்டு கட்டினாங்க. தெரியும் ஆதியாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துல மனுஷர்களாக ஒண்ணு கட்டாங்க. அவன் ஆதியாகமத்தின் 6ஆம் அதிகாரம் 14-16 வரைக்கும் ஆண்டவர் சொல்லி அளவுகளும் எல்லாம் ஆண்டவர் சொல்லி கொண்டு கட்டினாங்க. என்ன சொல்லுங்க? 6ஆம் அதிகாரத்துல பேழை, 11ஆம் அதிகாரத்துல பாபேல் கோபுரம். கரெக்டுங்களா? இந்த 11ஆம் அதிகாரத்துல கட்டப்பட்ட பாபேல் கோபுரம் இவங்களா கட்டினது. அலையா ஆனா 6ஆம் அதிகாரத்துல கட்டப்பட்ட பேழை ஆண்டவர் சொல்லி கட்டினது. புரியுதுங்களா? எது விழுந்தது எது விழாம இருந்தது? அவங்க கட்டது விழுந்துச்சு. ஆண்டவர் கட்டது விழுந்துச்சா? இடி அடிச்சுதா? மழை வந்துச்சா? புயல் அடிச்சுதா? சுனாமி வந்துச்சா? சூறாவளி வந்துச்சா? ஒண்ணுமே வரலைங்க. அவன் கையே அதை எடுத்து போட்டுச்சு. அலையா 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லி ஒரு பேழை கட்டினாங்க பாருங்க. அந்த பேழைக்கு மழை வந்தது, காற்று வந்தது, பெருவெள்ளம் வந்தது, இரைச்சல் வந்தது, அலையா வெள்ளம் வந்தது, பூமி எல்லாம் அவிழ்ந்து போனது, ஊற்று கண்கள் திற வந்தது. இன்னமும் பகலும் 40 நாள் விடாமல் மழை ஓயாமல் பெய்து கொண்டிருந்தது. மரங்கள் மலைகள் முதற்கொண்டு எல்லாமே தண்ணீரால மறைக்கப்பட்டது. ஆனாலும் கர்த்தர் சொல்லி காட்டின பேழை எந்த மரம் எந்த மழை எந்த மலை அந்த ஜனங்களுக்கு அதாவது நோவாவின் குடும்பத்திற்கு எதிராக இருந்ததோ அதே பேழையை கர்த்தர் மலைகளுக்கு மேலே எங்க செய்தார். எது உனக்கு தடையானதோ அங்கே ஒண்ணு ஆண்டவர் நீங்க செய்வார். எது நீ அழிஞ்சு போக பயப்படுவியோ அதுலயே கர்த்தரோட நீங்க செய்வார். அப்ப கவனிங்க, இதுல இருந்து என்ன தெரியுது? நாம கட்டுறது அவர் கட்டுறது பெஸ்ட். நாம கட்டுறது வந்து பாத்தீங்கன்னா இடிஞ்சு வந்துடும். கர்த்தர் கட்டுறது இனிமே என்ன பண்ணாது இடிஞ்சு. அல்லேலூயா ஆமென். 2 நாளாவது புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஒரு டயலாக் சூப்பர். அல்லேலூயா 2 நாளாவது புத்தகம் 6:4 என்ன சொல்றாரு? என் தகப்பனாகிய தாவீதுக்கு வாக்கினால் சொன்னதை தாகத்தினால் உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு கொடுத்துருக்காரா? இந்த வாக்கு கர்த்தர் நிறைவேற்றணுமா? உங்க வாழ்க்கையில பலிக்கணுமா? உங்க வாழ்க்கையில நடக்கணுமா? உங்களுக்கு நிறைவேறணுமா? ஆண்டவர் சொல்றது உங்களுக்கு பலிக்கணும் நிறைவேறணும். நீங்க கட்டினா நிறைவேறாது, அவர் கட்டினா நிறைவேறும். வாக்கினால் சொன்னதை
அல்லேலூயா. ஆமென். தேவையில்லாத காரியங்கள் 119 சங்கீதம் 1 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான். நீ கட்டனா என்ன தூக்கி போட்டு கட்டிருப்ப. அவரு கட்டினாருன்னா வசனத்தை வச்சு, சத்தியத்தை வச்சு, வார்த்தையை வச்சு ஆண்டவர் அழகா என்ன பண்ணுவாரு, கட்டுவாரு. ஸ்ட்ராங்கா என்ன பண்ணும் சொல்லுங்க, ஸ்ட்ராங்கா நீக்கும். அல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் 22 அதிகாரம் 18, 19 நான் சொன்ன இவைகள் வார்த்தைகள், இந்த வார்த்தைகள்ல ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. இந்த வசனம் எப்படி சொல்லுதோ அப்படித்தான் நாம என்ன பண்ணணும், வாழும். நம்ம ஆளுக்கு எப்படி கட்டணும், வசனத்தின்படி கட்டணும். எப்படி கட்டணும், புரிஞ்சவங்க அல்லேலூயா. அல்லேலூயா. புத்தகம் 2 அதிகாரம் 21, 22 அதாவது நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு அவருக்கு அவருடைய அழைப்புக்கு பாத்திரவங்க நடந்து கொள்ளும்படி நமக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து போனார் என்று பேருக்கு சொல்கிறாங்க. அல்லேலூயா. அப்பதான் நீங்க ஒரு மாடல் எது, இன்னைக்கு தாவீதுக்கு ஒரு மாடல் கர்த்தர் அவருடைய கருத்தினால எழுதி கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய கருத்துல ஒரு மாடல் இருக்கு. என்னது, கையில இருக்கிற ஒரு மாடல். நம்ம கருத்து எல்லா கையிலும் பைபிள் தான் மாடல். இப்ப நீங்க உங்க ஆளுக்கு எப்படி கட்டணும், கர்த்தருடைய கருத்துல கட்டணும். கர்த்தருடைய கருத்துல கட்டினா எப்படி, என்ன கர்த்தருடைய மாடல், என்ன கருத்து நமக்கு கொடுத்துருக்க மாடல், இதன்படிதான் நம்ம என்ன பண்ணணும். உங்க ஆளை எப்படி இருக்கணும் பைபிள் சொல்லுது, நீங்க எப்படி நடக்கணும் பைபிள் சொல்லுது, நீங்க எப்படி பேசணும் பைபிள் சொல்லுது, நீங்க எப்படி வாழணும் பைபிள் சொல்லுது, நீங்க என்ன செய்யணும் பைபிள் சொல்லுது, நீங்க எதை விடணும் பைபிள் சொல்லுது, எதை வச்சு கட்டணும் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. உன் மாம்சத்தை வச்சு கட்டாத, ஆவிக்குரிய கனிகளை வைத்து கட்டு, ஆவிக்குரிய வரங்களை வச்சு கட்டு, கிருபையை வச்சு கட்டு, வல்லமையை வச்சு கட்டு, தத்துவத்தை வச்சு கட்டு. அல்லேலூயா. ஆமென். கட்டுனா இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாரு, கட்டுவாரு. புரிஞ்சவங்க அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும், முதலாவது பலியிடக்கூடியதாக இருக்க வேண்டும். இரண்டாவது நம்முடைய ஆவிக்குரிய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும், கர்த்தருடைய பலத்தினாலே கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது நம்முடைய ஆவிக்குரிய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும், இதை நேரமில்லை, வருகிற சண்டே ஈவினிங் மாலை ஆராதனை அந்த மூன்றாவது குறிப்பை சொல்கிறேன். உங்களுக்கு தாக இருந்தா மாலை ஆராதனை வருகிறது. டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிமிஷம் தேவ சமூகத்தில் கொடுக்கணும். நன்றி ஆண்டவரே.